சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சங்கடகர சதுர்த்தி வருது. அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கிறது எப்படி, யாரெல்லாம் கடைப்பிடிக்கலாம், இந்த விரதத்தோட பலன்கள், சிறப்புகள், இது எல்லாமே நாம் இதில் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில் 11:10 மணிக்கு நமக்கு சதுர்த்தி திதி ஆரம்பிக்குது. திங்கட்கிழமை காலையில் 9:30 மணி வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு விநாயகர் எனக்கு ரொம்ப பிடிக்கும், விநாயகர் வழிபாடு நான் ரொம்ப செய்வேன் அப்படின்னு இருக்கிறவங்க இந்த சதுர்த்தி வழிபாட்டை நல்லபடியாக பயன்படுத்திக்கோங்க. அமாவாசை மற்றும் பௌர்ணமியிலிருந்து வரும் 4வது திதி தான் இந்த சதுர்த்தி திதி. அமாவாசைக்கு அப்புறம் வர்றது சுக்லபக்ஷ சதுர்த்தி அப்படின்னும், பௌர்ணமிக்கு அப்புறம் வர்றது கிருஷ்ணபக்ஷ சதுர்த்தி அப்படின்னும் சொல்கிறோம். பௌர்ணமிக்கு அப்புறமா வரும் சதுர்த்தி திதியை சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொல்கிறோம். வாழ்க்கையில் எத்தனை விதமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் போக்கக்கூடிய சக்தி இந்த நாளுக்கு இருக்கு. இந்த நாள்ல விரதம் இருந்து விநாயகரை வழிபட்டோம் அப்படின்னா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அது நீங்கி உங்களோட பிரச்சனை தீர்வதற்கான வழிவகுக்கும். சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து கணக்கிடப்படும் திதி இந்த சதுர்த்தி திதி. அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து 4வது நாள் சதுர்த்தி திதி. இதில் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு ஒரு முறை சந்திரனின் சுழற்சியால் சதுர்த்தி திதி வருது. இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறது முறை பார்த்தீங்க அப்படின்னா விநாயக பெருமானின் அருளை பெறுவதற்காக இந்த விரதத்தை நாம் இருக்கிறோம். விநாயகர் எளிமையான தெய்வம் அப்படிங்கிறதுனால இந்த சதுர்த்தி விரதமும் ரொம்ப எளிமையானது தான். சதுர்த்தி அன்னைக்கு காலையில் நீங்கள் நீராடி விநாயகர் கோயிலுக்கு போய் உங்கள் கண்டிப்பாக பக்கத்தில் விநாயகர் கோயில் இருக்கும். அங்கே போயிட்டு 11 முறை வலம் அருகம்புல், வெள்ளருக்கு, இதில் எது கிடைக்குதோ அதை மாலை கட்டி விநாயகருக்கு சாத்துங்க. முடிஞ்சவங்க நாள் முழுவதும் நீங்கள் விரதம் இருக்கலாம். என்ன நெய்வேத்தியம் எல்லாம் செய்யலாம் அப்படின்னா விநாயகருக்கு பிடிச்சது மோதகம், அவல் பொரி, கொழுக்கட்டை, சர்க்கரை பொங்கல், சுண்டல், இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். இது யாரெல்லாம் இந்த விரதம் இருக்கலாம் அப்படின்னா சதுர்த்தி விரதம் யார் வேணும்னாலும் இருக்கலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க, நோய் நொடி இருக்கிறவங்க, நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அப்புறம் போய் இன்டர்வியூவில் போய் நிறைய இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணிட்டு உங்களுக்கு கூப்பிடாம இருப்பாங்க, அது பெண்டிங்ல இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் கண்டிப்பா இதை பயன்படுத்திக்கோங்க. பலவித வாழ்க்கை கஷ்டங்களால் நம்ம பலவிதமான கஷ்டங்களால் அவதிப்படுறோம். இந்த விரதத்தை நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கை மேலே பலன் கொடுக்கும். அதுக்கப்புறமா ராகு, கேது தோஷம், நாகதோஷம் இருக்கிறவங்க இந்த விநாயகர் வழிபாடை கண்டிப்பாக விடாமல் செய்யுங்க. இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறதுனால என்ன பலன் தெரியுமா? சதுர்த்தி நாளில் விரதம் இருந்தோம் அப்படின்னா விநாயகரை நம்ம ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு வந்தோம் அப்படின்னா மனக்குழப்பங்கள் கண்டிப்பாக அகலும். வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டங்கள், கிரக தோஷங்கள், அப்புறம் எல்லா சங்கடமும் நமக்கு நீங்கும். காரிய தடை, முக்கியமாக எந்த விஷயத்துக்கு எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு தடை வருதுன்னு நினைக்கிறீங்களா, அந்த தடை அடியோட நீங்கும். சகல விதமான சௌபாகியமும் நமக்கு கிடைக்கும். இந்த விரதத்தை எந்த நேரத்தில் துவங்கணும் அப்படின்னா நம்ம சதுர்த்தி திதி ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, அந்த டைம்ல இருந்து நாம் எல்லாம் காலையிலேயே எந்திரிச்சோன்னே இருந்து குளிச்சுட்டு நம்ம இந்த விரதத்தை ஆரம்பிச்சுக்கலாம். அதே போல் கோயிலில் நடக்கிற பூஜையில் போய் கண்டிப்பாக கலந்துக்கோங்க. பக்கத்தில் கோயிலில் பூஜை நடக்கும் அப்படின்னா இந்த சதுர்த்தி விரதம் இருக்கிறவங்க விநாயகருக்குரிய எளிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரங்கள், ஸ்லோகங்கள் சொல்லுங்க. முடிஞ்சால் விநாயகர் அகவல் கண்டிப்பாக படிங்க. 108 அஷ்டோத்திரம் சொல்லி விநாயகர் பெருமானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. அப்புறம் இந்த பூஜை செய்கிறது காலை மாலை 2 நேரமும் விநாயகருக்கு முன்னாடி அகல் தீபம் ஏற்றி வச்சு நல்லெண்ணெய்யோ நெய்யோ ஏற்றி வச்சு மலர், அருகம்புல், இது மாதிரி பூக்கள் எந்த உங்களுக்கு கிடைக்குதோ, அருகம்புல் கிடைச்சா கண்டிப்பாக அருகம்புல் வைங்க. விநாயகருக்கு
அருகம்புல் படம் இருக்குது, விக்கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த விக்கிரகத்துக்கு நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அபிஷேகம் பண்ணுங்க. படம் மட்டும்தான் இருக்குன்னாலும் பரவாயில்ல, பூக்கள் சாற்றி இது எல்லாமே சாற்றி தீப தூப ஆராதனை காட்டி நீங்கள் வந்து பூஜை செய்யுங்க. இந்த சதுர்த்தி பூஜை செய்வதற்கான பொருட்கள் வந்து இதுதான்: சந்தனம், குங்குமம், வெள்ளருக்கு, அருகம்புல், வாசனையுள்ள மலர்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பழங்கள், ஏதாச்சும் பழங்கள் வச்சு பூஜை பண்ணுங்க. அந்த அன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, கடன்கள் அதாவது கடன்கள் அடைக்க, நீண்ட கால பகை அது வந்து சமாதானமாக போகிறதுக்கு, அப்புறம் வேத சாஸ்திரங்கள் கற்பதற்கு உண்டான இந்த நாள் வந்து சதுர்த்தி நாள் வந்து நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இந்த பெண்கள் வந்து சதுர்த்தி விரதம் இருக்கலாமா அப்படின்னா கண்டிப்பாக பெண்கள் இருக்கலாம். இந்த சதுர்த்தி விரதத்தில் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நாகதோஷம், அப்புறம் வந்து திருமண தடை, அதுக்கப்புறம் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இதில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீரும். எந்தெந்த பிரார்த்தனைகளுக்காக நாம் சதுர்த்தி விரதம் இருக்கலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் வந்து கல்வியில் சிறந்து விளங்குறதற்கும், கிரக தோஷங்கள் விலகுறதுக்கும், குறிப்பா கேது, நாகதோஷம், சந்திரதோஷம் இருக்கிறவங்க இந்த சதுர்த்தியில விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யலாம். அதே போல குழந்தை இல்லாதவங்க செய்யும் இந்த தொழில்ல தடைகள் இருக்கிறவங்க இந்த விரதத்தை மேற்கொண்டீங்க அப்படின்னா நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும் உங்களுக்கு. அதே போல் சாயந்தரம் சந்திரனை தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். அவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த விநாயகர் இந்த சதுர்த்தி விரதம். அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் முடிஞ்ச வரைக்கும் உபவாசம் இருந்து உங்களால் இருக்க முடியும்னா இருங்க. இல்லைன்னா வீட்டிலையே விநாயக பெருமானுக்கு ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சாது தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்தோத்திரம், மந்திரங்கள் சொல்லி, ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் வழிபாடு செய்யலாம். நிச்சயமாக கை மேலே பலன் கொடுக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்ல கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.